15 செயின்ஸ் ஃபவுண்டேஷன் செயின்ஸ் போட்டிருக்கேன். போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சிங்கிள் crochet போட போறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிடணும். அடுத்த செயின் நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த வி மாதிரி இருக்கும். அதில் தான் நம்ம அப்படியே போட்டுட்டே வந்திருக்கோம், வி மாதிரி வந்திருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் வியை ஸ்கிப் பண்ணிடணும். செகண்ட் வி இருக்குல்ல, அதுக்குள்ள இப்போ நம்ம இந்த ஹூக்கை இன்சர்ட் பண்ணணும், உள்ள விடணும். சரியா, அந்த ரெண்டு விக்கும் நடுவில் இப்படி விடணும். சரியா, இப்படி நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு இந்த யானை திரும்ப நம்ம புல் பண்ணி வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்தோம்னு சொன்னா நமக்கு 2 லூப்ஸ் இருக்கும். ஏற்கனவே ஒரு லூப் இருந்துச்சு நமக்கு, அதுக்கப்புறம் ஒரு லூப் நம்ம இப்போ எடுத்ததுனால வந்திருக்கு. இப்போ என்ன செய்யணும், திரும்பவும் அந்த ஒர்க்கிங் யானை புல் பண்ணி இந்த 2 லூப் வழியா வெளியே எடுக்கணும். இது ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet. இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்ய போறோம், இந்த நம்ம போட்ட இடத்துல நமக்கு கொஞ்சம் நல்ல கேப் தெரியும். அப்போ அதை விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சுக்குள்ள இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிட்டு இந்த ஒர்க்கிங் யானை புல் பண்ணி வெளியே எடுத்துக்கணும். எடுத்த உடனேயும் 2 லூப்ஸ் இருக்கும். அகெயின் இந்த ஒர்க்கிங் யானை புல் பண்ணி இப்படி லேசா இப்படி இப்படி அசைச்சிங்கன்னா ஈஸியா வெளியே வந்துடும். இப்போ அடுத்தது இப்படி நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு செயின்லயும் இன்சர்ட் பண்ணி கவுண்ட் பண்ணிக்கிட்டே போகணும். இது 3, அடுத்து 4. இப்போ நம்ம 15 ஃபவுண்டேஷன் செயின்ஸ் போட்டிருக்கோம்னா நமக்கு 14 சிங்கிள் crochet வரும். சரியா, அது கரெக்டா இருக்காங்கிறது எப்பவுமே crochetல கவுண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கவுண்ட் வந்து கண்டிப்பா நம்ம வந்து கரெக்டா இருக்காங்கிறத பார்த்துக்கணும். 14 வராம 13 வந்தாலோ இல்ல எக்ஸஸா ஒரே இதுல நம்ம 2 போட்டுட்டாலோ நமக்கு எக்ஸீட் ஆயிடும், 15 16 அந்த மாதிரி ஆயிடும். அப்ப நம்ம கரெக்டான ஷேப் கிடைக்காது. இப்படியே நம்ம இந்த செயின் ஃபுல்லா போடணும். சரியா, போட்டு முடிச்சவங்களுக்கு அடுத்த ஸ்டெப் சொல்றேன், போட்டுட்டு சொல்றேன். நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு செயின் நம்ம ஆட் பண்ணுவோம். இங்கே நம்ம பண்ணும்போது என்ன செஞ்சோம், ஃபர்ஸ்ட் ரோல 15 செயின்ஸ் போட்டிருந்தாலும் நம்ம ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த செயின்ல தான் சிங்கிள் crochet போட்டோம். ஸோ நமக்கு 14 சிங்கிள் crochets வந்துச்சு. இப்போ இங்கே 14 சிங்கிள் crochet வந்ததுக்கு அப்புறமா நம்ம திரும்ப இந்த செயின்ஸ் மேலே இப்படி ஒர்க் பண்ண போறோம். இந்த செயின் மேலே நம்ம என்ன செய்ய போறோம், ஒர்க் பண்ண போறோம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டேர்னிங் செயின் ஆட் பண்ணணும். அந்த crochetஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணணும். இப்போ நம்ம சிங்கிள் crochet அப்படின்னு சொன்னா அதுக்கானது வந்து ஒரே ஒரு டர்னிங் செயின், ஒரு செயின் போட்டுக்கோங்க. அதாவது நம்ம சிங்கிள் crochet முடிச்சு இப்படி வச்சிருக்கோம் இல்லையா, இங்க ஒரே ஒரு செயின் ஆட் பண்ணிக்கோங்க. சரியா, ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இத வந்து இப்படி இருக்கு, இதை என்ன செய்யணும், லெஃப்ட் நம்ம ரைட்ல இருந்து லெஃப்ட் தான் இதை வந்து crochet எப்பவுமே பண்ணுவோம். அப்ப இதை என்ன செய்வோம், நம்ம இதை புக்கோடைய பேஜை எப்படி டர்ன் பண்றோமோ அந்த மாதிரி டர்ன் பண்ணிடணும். இப்படி இருந்துச்சு இல்லையா, இப்ப நம்ம ஒர்க் பண்ணிட்டு வந்தது இப்படி இருந்துச்சு. ஒரு செயின் ஆட் பண்ணும். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா புக்கோட பேஜ் டர்ன் பண்ற மாதிரி டர்ன் பண்ணிட்டு இப்போ இது மேல திரும்ப சிங்கிள் crochet ஒர்க் பண்ண போறோம். அப்படியே பேக் சைடு வந்துரும்ல ஃபாத்திமா சிஸ்டர், பேக் சைடு வந்துரும். வந்ததுக்கு அப்புறமா இதே மாதிரி இந்த டர்னிங் செயினை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுவோம். இது லூப், இந்த லூப் கிடையாது, இந்த டர்னிங் செயின். இப்ப நம்ம போட்ட டர்னிங் செயினை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த வி இருக்கு இல்லையா, இப்ப என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் வியோட சென்டர்ல நம்ம சிங்கிள் crochet போட்டோம் ஃபவுண்டேஷன் செயின்ல. இப்ப நம்ம என்ன செய்வோம், இந்த வி ரெண்டுத்துக்குள்ளேயும் இப்படி போற மாதிரி கொஞ்சம் நம்ம இப்படி சரிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அந்த வி இப்படி டர்ன் பண்ணி இருக்கும் போது கிளியரா தெரியாது, லேசா நம்ம பக்கம் அந்த இதை சரிச்சுக்கிட்டோம்னா இந்த வி ஷேப் இருக்கு இல்லையா, அந்த வி ஷேப்க்கு அடியில இந்த 2 ஸ்டாண்ட்ஸ்க்கும் கீழே இன்சர்ட் பண்ணி புல் பண்ணி வெளியே எடுத்துட்டு இந்த லூப்பை அகைன் அந்த 2 லூப் வழியாவும் எடுப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி இப்ப என்ன செய்யறோம், நம்ம லேசா இப்படி சரிச்சு பார்த்துட்டு இந்த 2 ஸ்டாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வியோடைய அதுக்கு 2த்துக்கும் கீழே விடணும். இந்த 2 விக்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணணும். 2 கவுண்ட் பண்ணிக்கிட்டே அடுத்து இந்த 2 கீழே இன்சர்ட் பண்ணி 3. அதாவது இந்த 2 லூப்ஸ்குள்ளேயும், இந்த லூப்புக்கு வந்து ஃப்ரண்ட் லூப் பேக் லூப் அப்படின்னு பேர் இருக்கு. அதாவது நம்ம பக்கத்துல இருக்கக்கூடியது, நமக்கு க்ளோஸா இருக்கக்கூடிய அந்த வீல நமக்கு க்ளோஸா இருக்கக்கூடிய இப்படி இருக்கு இல்லையா, இப்படி இருக்கு, இதுல இருக்கு இல்லையா, இப்படி நமக்கு
இதுல நமக்கு க்ளோஸா இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடியது ஃப்ரண்ட் லூப், நமக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது பேக் லூப். இந்த 2 லூப்க்கு உள்ளேயும் இன்சர்ட் பண்ணி தான் நம்ம போடணும். நீடில் என்ன செய்யணும், ஹூக்கை வந்து இந்த 2 லூப்க்கு உள்ளேயும் தான் இன்சர்ட் பண்ணணும். சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஃப்ரண்ட் லூப் ஒன்லி, பேக் லூப் ஒன்லி அப்படின்னு பேட்டர்ன் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா தான் ஃப்ரண்ட் லூப்ல மட்டும் இன்சர்ட் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா பேக் லூப்ல மட்டும் இன்சர்ட் பண்ணுவோம். அப்படி எதுவும் கொடுக்கலன்னா 2 லூப்க்கு இடையிலையும் தான் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணணும். இப்படியே அதை வந்து என்ன செய்யணும், சிங்கிள் க்ரோஷே ஃபுல்லாக போடணும். 2 லூப்லையும் இன்சர்ட் பண்ணி யானை புல் பண்ணி வெளியே எடுத்துட்டு அகெயின் யானை வந்து 2 லூப் வழியும் வெளியே எடுக்கணும். இதில் இன்சர்ட் பண்ணணும், எடுக்கணும், இப்படி எடுக்கணும்.